92.7 பிக் எஃப்எம் பாலாஜி ஒரு டிடிசி கேட்டு இருக்கும்போது லூஸ் ஸ்டாக் அப்படின்ற ஒரு பட்டன் அமைக்கிட்டு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிற நீங்களும் நானும் காலாகாலமாக அனுபவிக்கிறது மன வேதனை குமுறல்கள் இதெல்லாம் பார்த்து பொங்கி எழுந்து கடுப்பாகி யார்கிட்டையும் சொல்லாமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பையனை புலம்பிட்டு போயிடுவோம் அப்படின்றத சொல்லுகிறோம். ஹலோ ஹலோ அந்த புலிஸ் புலியே இல்ல. ஹலோ லூஸ் டாக். திடீர்னு ஏன் இந்த வெறுப்பு வந்தது அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த கவர்மெண்ட் வந்து மே மாசம் கடைசியில் அனௌன்ஸ் பண்ணல ஸ்கூல்லாம் வந்து பயங்கர வெயில்னால ஒரு வாரம் தள்ளி தரங்கன்னு சொல்லிட்டு 4ஆம் தேதி தரகிற ஸ்கூல் 11ஆம் தேதி 12ஆம் தேதி தரக்குள்ள அந்த மாதிரி ஏன் மனிதாபிமானத்தோட பண்ணக்கூடாது? என்ன வெயில் அடிக்குது, ஒரு 2 நாளைக்கு நம்மளுக்கு வீட்டுல இருந்தே வேலை செய்யற மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன், ஒரு வாரத்துக்கு நீங்க அங்கேயே உட்காந்து வேலை செய்யுங்க, நம்மளுக்கு தேவை வேலை ஆனா போதும், அது எங்க இருந்து செஞ்சா என்ன, வெயில் எல்லாம் நீங்க கற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கம்பெனில ஒரு மேனேஜர் HR அந்த ஓனர் கிட்டயோ யார்கிட்டயோ CEO கிட்ட பேசி பாலிசி லைட்டா மாத்திக்கலாம், இந்த வெயில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன் இந்த மாதிரி பண்றாங்க இவங்க? எங்க இந்த பட்டனுங்க பொங்கறான் அப்படியே பஞ்சு மாட்டா இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்கிறதுனால அப்படியே சொல்லலாம் முடிவு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நிறைய ஆஃபீஸ் கடுப்பே இருக்குது. ஆஃபீஸ் கடுப்புனா விஜய் டிவி சீரியல் கடுப்பில் அது சொல்றதுக்கு 3 ஷோ தேவைப்படும். அதனால இது வந்து நிஜம் ஆஃபீஸ். நம்ம ஆஃபீஸில் நம்மளுக்கு இருக்கிற இமீடியட் மேனேஜர், பெரிய மேனேஜர், வெளியூர்லேருந்து வர இந்த டாப் மோஸ்ட் CEO CFO OO அது மாதிரி எந்த பதவியில் இருக்கிற ஆளு வந்து நம்மளை பார்த்து பேசினாலும் வேலை செய்கிற கம்பெனியை பற்றி அப்படி புகழ வேண்டியது. அவர் கம்பெனி இந்த இந்தியன் கண்ட்ரி ஆஃப் த கான்டினென்ட் இஸ் நம்பர் 1 இன் த பாஸ்ட் அண்ட் ஆல்ன்ற மாதிரி அந்த கம்பெனியோட புகழ், எவ்வளோ பெரிய கம்பெனி, எவ்வளோ பெரிய லைப்ரரி, யூனிவர்சல் லைப்ரரின்ற மாதிரிலாம் பேசி கரெக்டாக இந்த அப்ரைசலுக்கு உட்கார்ற டைமில் மட்டும் ஐயோ நாங்கள் சாப்பிட்டே 2 நாள் ஆகுது, இதெல்லாம் ஒரு கம்பெனியா, வருமானமே இல்லை, ஐயோ என்ன இந்த கம்பெனியில் போய் வேலை செஞ்சுட்டீங்களேன்ற அளவுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வைப்பாங்களே. எவ்வளோ ஆசையாக இருப்போம்ல, நம்மளுமே ஏறி இருக்காது 2 வருஷத்துக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பாயிண்ட்டை கம்மி பண்ணிருப்பானுங்க. கரெக்டாக இந்த வருஷம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் எப்போ ஒரு அப்ரைசல் வெனிஸ் அப்ரைசல் கம்மிங் அண்ட் ஆல் அப்படின்னா சீக்கிரமே இட் வில் கம் அண்ட் ஆல் அப்படின்லாம் சொல்லி நம்மளை வந்து உட்கார வைப்பாங்க. அது வரைக்கும் நம்மளை வந்து இந்த மேனேஜர்லாம் எப்படியோ பையன் மாதிரி என்னோட பையன் நீன்ற மாதிரிலாம் பேசி உள்ளுக்குள்ள அந்த ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ற வேலை எல்லாத்தையும் நொல்லலாம் இந்த ஒரு வருஷத்துல சொல்லாத எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமா சொல்லும்போது நம்மளுக்கே நம்ம ஒரு தண்டமோ, நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லையோன்ற மாதிரி ஃபுல் கான்ஃபிடன்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எங்க இருந்து சத்தம் போட்டு காசு கேட்கறது? இவங்க அந்த அப்ரைசல் வந்து இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள முடிக்கணும், கம்பெனியோட பாலிசி லேட் ஆக கூடாதெல்லாம் சொல்லிட்டு பயங்கர பரபரப்பா நம்ம நடத்துவாங்க. அதாவது இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்ம முடிச்சு தான் வீட்டுக்கு போகணும், நாளைக்கெல்லாம் எடுத்தா வந்து மெயில் வாங்கிக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு நம்ம பண்ணுவாங்க. ஆனா இதே சம்பளம் போடுறது வந்து மே மாசம் 1ஆம் தேதியே போட்டுடலாம்ல. ஆனா எனக்கு தெரியாது ஜூன் 1 ஜூலை 1 3 மாசம் அரியர் சேர்த்து வருதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாசமும் நம்மளுக்கு புது சம்பளம் வரும், எவ்வளவு ஏறி இருக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்லாம் கிரியேட் பண்ணி வாட் ஹேப்பன் மை salary and all didn't come and all அப்படின்னு பார்த்தா நோ நெக்ஸ்ட் மந்த் அரியரோட கொடுப்பாங்கன்னுவாங்க. கடைசியில் பார்த்தா 360 ரூபாய் 470 ரூபாய் 10% போட்டிருக்கோம் அப்படின்னுவாங்க. 10% யாருக்கு பெரிய காசு? ஒரு 2 லட்சம் ரூபா வாங்குறான் அப்படின்னா அவனுக்கு 10% 20,000 ரூபாய் ஜாஸ்தி ஆகும். நம்ம வாங்குற சம்பளமே 20,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா 10 2,000 ரூபாய் இன்னத்தை பண்றது? இன்னத்தை 2,000 ரூபாய் வச்சு பண்ண முடியாது. எல்லாத்தோட விலையும் ஏறி போச்சு. இப்போ 5% 10% 3% ஏற்றினா எப்படி நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும்? 2007 வேலைக்கு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் சேர்றானா அவனுக்கும் அப்போ சம்பளம் வந்து 15,000 20,000 ரூபாய். இப்போ ஒருத்தர் சேர்ந்தாலும் அவனுக்கு ஸ்டார்டிங் சம்பளம் 15,000 20,000 ரூபாய். அப்போ பார்க்கிங் எவ்வளோ? 2 ரூபா. டீ எவ்வளோ? இப்போ என்ன பார்க்கிங்க்கு போனால் எவ்வளோ? 200 ரூபா பார்க்கிங். ஒரு 4 வாட்டி மாலுக்கு போனால் மாசத்துல ஒரு 2 நாள் சம்பளம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? இப்போ வந்து 5% போட்டிருக்கோம், 7% போட்டு என்னத்தை மாத்துங்களா? அந்த பர்சன்டேஜ் தான் எல்லாத்தையும் மாத்துறீங்கல்ல. எதுக்குடா உங்களுக்கு இன்னும் லெட்டர் வரலையா? வரல. இந்த மாதம் 1ஆம் தேதி 31ஆம் தேதி சம்பளம் வரும்ல, அதெல்லாம் வந்து அரியர்ஸோட வரும்னு சொல்லியிருக்காங்க. நானும் 5 நிமிடம் இதை சொல்லி தான் ஞாயிற்கிட்ட 4 நாள் டைம் ஆகிருக்கும். எல்லாத்துக்கும் மெயில், பாத்ரூம் போகிறதுனா மெயில், மவுஸ் வேலை செய்யலனா மெயில், சம்பளம் எதை கேட்டால் மெயில், எதாக இருந்தாலும் மெயில். எதுக்கு இந்த மெயில்? ப்ராசஸ்னுவாங்க. ப்ராசஸ் அப்படின்வாங்க. இவங்களுக்கு தேவைன்னா நைட்டு 12 மணிக்கெல்லாம் நம்ம டேரெக்டாக ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணி இதை பண்ணிடுறியா கொஞ்சம் அப்படின்வாங்க. அப்போ நம்ம சொல்லக்கூடாது ஃபார்முலா மெயில் அனுப்புங்க, நான் வந்து நாளைக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸில் பார்த்து ரிப்ளை அனுப்பு. அப்போல்லாம் வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் பேசிடக்கூடாது. அது ஒன்றா. இப்போ லேட்டஸ்ட்டாக ஜாயின் ஆகிருக்கிற இன்னொரு விஷயம் வந்து எல்லா ஆஃபீஸ்க்கும் எல்லா டீமுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப். அங்கேயும் வந்து அதுவும் நம்ம வந்து இது முன்னாடி யார்கிட்டயே மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா ஜஸ்ட் நோ யூ ஆர் ஆன்லைன் வை கோயிங் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டு கையும் களவுமா பிடிக்கிறாங்களாம். ஹெச்ஆர்னா யாரு? நம்மளை வந்து நல்லா அந்த ஆஃபீஸில் வேலை செய்யறதுக்கு, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு, நம்மள ஏதாவது குறை இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணுறது. ஆனால் முக்கால்வாசி கம்பெனியில் அந்த ஹெச்ஆர் வந்து பிடி மிஸ் மாதிரியே இருக்க வேண்டியது. 2 நிமிஷம் லேட்டாக வரதை நோட் பண்ணுறது, லீவுக்குன்னா ஒரு பெரிய பாலிசி, ஒரு 400 பேஜுக்கு ஒரு பாலிசியை படிச்சு கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் படிக்கணும்? அதே ஏதோ அவங்களோட கம்பெனி மாதிரி அதாவது உயிரை கொடுத்து நான் வேலை செய்யற நம்ம காசை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கே அவ்வளோ சட்டம் பேசுறதுன்ற மாதிரி வாட் எவர் இஸ் த ஹெச்ஆர் டூயிங் அண்ட் ஆல் இஸ் a lot of irritation. இந்த ஹெச்ஆர்காக இருக்கிறவங்களுக்கு எங்கேருந்து தான் கிரியேட்டிவிட்டியாக வரும்னு தெரியாது. ஆஃபீஸ் கெட் டுகெதர் டுடே வி ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே சாயங்காலம்ன்றுவாங்க. 2 சமோசா KFCயில் வாங்கின பர்கர் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்னா இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஃபிளாட் அசோசியேஷன்லாம் நடத்துகிற கேம்லாம் இருக்கும்ல, அதுதான் உங்களோட மேக்ஸிமம் கிரியேட்டிவிட்டி கேம். கண்ணை கட்டி விட்டு கோ அண்ட் டச் தட் அண்ட் கம் அண்ட் ஆல் அப்படின்வாங்க. செக் ஹாலோவின் டே அப்படின்னா என்னதுக்கு ஹாலோவின் டே? நம்மளுக்கும் அந்த ஹாலோவினுக்கு என்ன சம்பந்தம் தெரியாது. இந்த மாதிரி ஊர் உலகத்தில் 10 பிசாக்கு போறாத டே எல்லாத்தையும் வந்து நம்ம கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்யணுன்ற ஒரே
காரணத்தால கொண்டாடுவோம். கண்ட மேனிக்கு பைத்திய மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு நம்மளும் அவங்க சொன்னாங்கன்னு இந்த தீமேட்டிக் இதுல போவோம். அது கூட பரவாயில்ல, ஏதோ ஜாலியா போயிடுது. ஆனா எந்த ஒரு இந்திய பண்டிகை, கலாச்சார, பாரம்பரிய நிகழ்வு அப்படின்னாலும் இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். செலிப்ரேஷன் அப்படின்னாலே டுமாரோ ஆல் யூ கைஸ் கம் இன் எத்னிக் வேர் அப்படின்னு எங்கடா அந்த பட்டன் ஒரு வேஷ்டி சட்டை கட்டுறது தான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இந்தியன் செலிப்ரேஷன். இது கூட பரவாயில்ல அங்கிள், நம்ம வேலை செய்யற கம்பெனில இதுவும் அந்த அமெரிக்கா கம்பெனி, யூகே பேஸ்டு கம்பெனி ஐ எம் வர்க்கிங் அண்ட் ஆல் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஜூன் 5 ஜூலை 5 அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே நம்மளுக்கு என்னத்துக்கு யாருக்கு அன்னைக்கு ஊரே வேலைக்கு போவோம். அன்னைக்கு லீவ் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், சுருண்டு படுத்து தூங்குவோம். இவங்களுக்கு நம்ம ஊர்ல நடக்கிற எலெக்ஷனும் முக்கியம் கிடையாது, தீபாவளியும் கிடையாது, பொங்கலும் கிடையாது, இந்த வருஷம் உங்களுக்கு போகியே கிடையாது. அந்த மாதிரி நீங்க எல்லா பண்டிகை நம்மளுக்கு ஆயிடுச்சு இல்ல, வெளில சொல்லவும் பயமா இருக்கும். ஐயோ நம்ம ஒண்ணி சொல்லி நம்ம மாட்டிக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை தள்ளிட்டே அன்னைக்கு வேலைக்கு போற எவ்வளவு பேர் இருக்காங்க. கார்பரேட் கம்பெனி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமே நம்ம ரொம்ப மோசமா நடந்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா அங்கிள், நம்மள வந்து அல்ப மாதிரி ஆகிட்டாங்க அங்கிள். இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஆபீஸ்ல எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும், டார்கெட் அச்சீவ் பண்ணாலும், புதுசா யாராவது சேர்ந்தாலும், ஊர்ல இருந்து பெரிய அதிகாரி யாராவது வந்தாலும், எது வந்தாலும் வந்து நம்மளுக்கு குடி வாங்கி கொடுக்கறது. குடி வாங்கி கொடுத்து பாடி பெப்பி யோயோ நம்ம பாடி பெப்பின்னு இந்த பழகி விட்டுறது. நம்மளுக்கு அந்த இடம்லாம் பழக்கமாயி இவங்களே பாம்பு வைப்பாங்களா, இவங்களே எடுத்துப்பாங்களான்ற மாதிரி இவங்க கொடுக்குற சம்பளம் பாதி நம்ம அங்க போகலாம் ஆரம்பிச்சிட்டோம்ல. ஒன்னு குடி வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா ஓசி சோறு வாங்கி கொடுக்கறது. என்னது லஞ்சு, ஒரு வேலை சோறு நம்ம வாங்கி தின்ன மாட்டோமா? இதுதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் கிடைக்கிற ஒரு ரெகக்னிஷன், ஒரு சந்தோஷமே இல்லை. டீம் லஞ்சு எங்கேயா கூட்டு போயிட்டு நம்ம அந்த பறக்க வெட்டி மாதிரி போயிடுவோம். நம்ம டீம் லஞ்சு நாளைக்கு எல்லாம் சாப்பிடலாம், எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட நல்ல பில்லை தீட்டி விடுவோம். என்ன பில்லை தேடி எவ்வளோ வழிக்கிறோம் நம்ம. கடைசியில் நம்மளுக்கு கிடைக்கிறதுலாம் ஒரு 2 லார்ஜ் சிக்கன் பீஸ், வேற என்ன சுகத்தை கண்டோம் நம்ம. இந்த பார்ட்டிலாம் பண்ண சொல்லி நம்ம பழக்கி விட்டு இதெல்லாம் இதுக்கு முன்னாடிலாம் அப்பெல்லாம் பண்ணியிருக்கோமா நம்ம. என்னைக்கோ ஒரு நாளைக்கு எங்கேயோ குடிப்போம், அதுவே அசிங்கப்பட்டு குடிப்போம். ஐயோ வெளில சொல்லக்கூடாதுன்னு. இன்னைக்கெல்லாம் வந்து குடிக்கலன்னா அது வந்து வெளில சொல்ல முடியல. இன்னும் நீ சரக்கு குடிக்க மாட்டியா ஐயா அப்படின்னு நம்மள ஏளனப்படுத்துற அளவுக்கு ஒருத்தன் குடிக்காதவனை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். வாட் நான்சென்ஸ் ஆஃப் த வெறுப்பு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா நான் பேரே சொல்லிடுவேன் அப்படின்ற காரணத்தினால இதோட இந்த பேச்சை முடிச்சுக்கலாம். வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நான் எங்கே போய் நிற்பா, உங்கள் கம்பெனிக்கு வந்தால் அங்கேயே அதே மாதிரி லூஸ் HR ஒன்று இருக்கும்ல, அதனால எங்கள் கம்பெனிலேயே நான் சந்தோம் அத்தமாக இருந்தேன். ஓகே, நீ கேட்டுனுக்கிறது உங்களை மாதிரி இருக்கிற பாலாஜி டேக் இட் ஈஸி.